மகாபரிவாளை சரணம். மார்கழி மாதத்து 17ஆம் நாள் திருவம்பாவை திருப்பாவையோட பொருள் பார்க்க போகிறோம். தாமரை பொய்கை ஆடுவோம் அப்படிங்கிற தலைப்பில் மாணிக்கவாசகர் இந்த பாடல் அருளியிருக்கிறார். செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட் காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்த ஆடேலோ ரெம்பாவாய். அதாவது செந்தாமரை கண்ணனாகிய திருமால் நடத்தும் 4 திசைகளுக்கும் ஒருமுகமாக அமைந்த நான்முகன் நடத்தும் மற்ற எல்லா தேவர்களிடத்தும் எந்த இடத்திலும் மற்ற எவ்விடத்திலும் இல்லாததாகிய ஒரு ஒப்பற்ற பேரின்பம் நம்மிடத்தது ஆகும்படியாக, அதாவது சிவபெருமான்கிட்ட ஆகும்படியாக அவன் அருள் செய்தான். பூந்தாது, அதாவது அவனுடைய அருளை எங்கேயுமே கிடைக்காத ஒரு அருள் இன்பம் அங்கே கிடைக்கிறது நமக்கு. பேரின்பம் நம்மிடத்து ஆகும்படியாக, அதுக்காக தானே பேரின்பம். சிற்றின்பத்துலலாம் போகலாமா? அவன் அருள் செய்தான் பூந்தாதுகள் அடங்கிய கூந்தலனை உடையாளே. யாரை? அம்பாளை தான் சொல்கிற. திருப்பியும் நம்ம எல்லாம் சீராட்டி இவ்விடத்தை நம் வீடுகள் தோறும் எழுந்தருளி, நம்ம வீடுகள் தோறும் எழுந்தருளி தன்னோட செந்தாமரை மலர் போன்ற அழகிய பாதங்களை தொழும் பேற்றையும் நமக்கு தந்து, அவள் செந்தாமரை மாதிரியான பாதம், அதை தொழுது நம்ம ஆராதிக்கிறதுக்கு அந்த பேற்றை நமக்கு அருள் செய்து தந்து அருள் செய்கின்ற மாவீரன் அவன். கருணை நிரம்பிய கண்களை உடைய அரசன் அவன். அவனுடைய கண்கள் எப்படி இருக்கு? கருணை நிரம்பியது. அடியவர்களுக்கு அரிய அமுதம் போன்றவன் நம்பெருமான். நமக்கு நன்மையானது விளங்கும்படியாக அவனை பாடி, நமக்கு நன்மை நடக்கணும்னா அவனை விளங்கி பாடணும். நமக்கு நன்மையானது விளங்கும்படியாக அவனை பாடி தாமரை மலர்கள் நிறைந்த நீரில் பாய்ந்து என்ன பண்ணணும்? நாம் எல்லாம் நீராடுவோம் அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகர் தோழிகளை கூப்பிடுறதா இதில் சொல்லியிருக்கு. திருப்பாவையை பொறுத்த வரைக்கும் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பர மூடரு தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய். இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, மறுபடியும் அவோ ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவு பிறர் திருப்திப்படும் அளவுக்கு தர்மம் செய்கிற எங்கள் தலைவரான நந்தகோபரே. இப்போ யாரை எழுப்பினா? முதல்ல நாயகனாய் நின்றல அந்த வாயிற்காப்பனை எழுப்பி கதவை துற அப்படின்னு சொல்கிறா. இப்போ அதுக்கப்புறமா நந்தகோபர்கிட்ட வரா, அவருடைய மனைவியான யசோதை கிட்ட பாடுற மாதிரி அமைஞ்சது இது. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஆடைகளையும் உணவு எல்லாத்தையுமே கொடுத்து தண்ணீரையும் கொடுத்து அவள் திருப்திப்படுற அளவுக்கு தர்மம் செய்கிற நந்தகோபரே, எங்கள் தலைவரான நந்தகோபரே, தாங்கள் எழுந்துருள வேண்டும். கொடி போன்ற இடைகளை உடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியான இளகிய மனம் கொண்ட யசோதையே. நந்தகோபுரம் முடிச்சாச்சு, அடுத்து யசோதையே. மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே. யசோதையை சொல்கிறா, தீபம் சுடர் ஒளி விடுற மாதிரி அவன் முகம் இருக்குது அப்படின்ட்டு. நீ எழ வேண்டும். யசோதை எழுப்புறா. விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகளந்த தேவர்களின் தலைவனான எங்கன் கண்ணனே. அடுத்தது கண்ணனை சொல்கிறா. உலகளந்த பெருமாளே கண்ணனே அப்படின்னு சொல்லி நீ கண் விழிக்க வேண்டும். கண்ணபிரான கூப்பிட்றா, எழுந்துரு. செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வ திருமகனான பலராமனே. அவள் அண்ணாவா பலராமனே எழுப்புறா. செம்பொன்னால் செய்த சிலம்ப அணிஞ்ச பலராமனே நீயும் எழுந்துரு. நீயும் உன் தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் அப்படிங்கிறதான் இதில் இப்போ வேண்டுகோள். இதுக்கு முதல் பாடலில் வாசக்கதவை திறந்து விடுன்னு வாயிற்காப்பன்ட்ட சொல்கிறா. இப்போது உள்ளே வந்தாச்சு நந்தகோபன், யசோதை, அப்புறம் கண்ணன், அதுக்கப்புறம் யார்? பலராமனையும் சொல்லி எழுந்துரு அப்படின்னு சொல்கிறதா இந்த பாடல் அமைந்திருக்கு.